நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாவக்காய் பக்கோடா இல்லைனா பாவக்காய் சிப்ஸ். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1/4 kg பாவக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் பிழியிறோம். எதுக்காகனா இது அந்த கசப்பை எடுத்துரும். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கசப்பாக சாப்பிட மாட்டாங்க. இப்படி பண்ணால் நல்லா சாப்பிடுவாங்க, கசப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம லெமனை பிழிஞ்சிட்டு நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. அப்போது அந்த பாவக்காயில் இருக்க தண்ணி, கசப்பு எல்லாமே அப்படியே 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வடிச்சிடணும். இதில் கசப்பு எல்லாமே போயிடும். நீங்கள் கசப்போட வேணும்னா, பாவக்காய்னா கசப்பு தான். ஸோ கசப்போட வேணும்னா நீங்கள் லெமன் கூட பிழியாமல் அப்படியே பக்கோடா பண்ணலாம். நம்ம எல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ ரெடியாக இருக்குது பாவக்காய். இப்போ நம்ம என்ன பண்ணால் கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு நான் போடுறேன். அது கொஞ்சம் சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுக்காக. இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவும் அரிசி மாவும் தூவி நம்ம நல்ல ஒரு கிறிஸ்பியாக வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். அதாவது இந்த கடலை மாவு இதில் கோட்டானால் போதும், தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் தேவைப்படும். நீங்கள் அதுக்கு மேலே ஊற்றிட்டிங்கன்னா சொதன்னு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அது கிறிஸ்பியாக வராது. நல்லா அழுத்தி பசியணும். இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை தூவி தான் நம்ம பிசையணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வெங்காய பக்கோடா போடும்போது பண்ணால் அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றுறதுக்கு பதுவாக. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாவக்காய் போட்டுட்டு நம்ம கிறிஸ்ப் அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நீங்கள் தேவைப்பட்டால் டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். அதாவது 2 தடவை கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒரு தடவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு தடவை ஃப்ரை பண்ணணும். அது ஒரு நிமிஷத்துலேயே 2வது ஃப்ரை முடிஞ்சிடும். ஸோ அது மாதிரி கூட பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் இது ஒரே ஃப்ரைலேயே நான் பண்ணுறேன். இப்போ நமக்கு நல்ல கிறிஸ்பியான பாவக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெயும் குடிக்காது, அதாவது ஆயிலை ரொம்ப அப்சர்வ் பண்ணாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது தயிர் சாதத்தோடு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே பக்கோடா மாதிரி ஈவினிங் டீ அது மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.